பஞ்சாயத்து போலாமா? உட்காரியா காலில் கூட வேறுப்பாப்பா என் குழந்தை போய் சீக்கிரம் காப்பாத்துறாடி. கண்ணா வா ஒன்று சொல்லுமாங்கடா. ஐயோ கேக்குதா இல்லையா? பல்பு 2 டியூப் லைட்டு அதுவும் எவ்வளோ சவசம் சரியாது போராடே போய் காப்பாத்துறாடே பாப்பா. ஏதோ கேட்க ஞாபகம் வந்தது என்ன மறந்துருந்தாங்க 150 ரூபா. நான் உனக்கு 200 ரூபாய் கூட கொடுக்குறாடே போய் குழந்தை காப்பாத்துறா போடாது. நான் பாட்டியா சொல்லுங்க. டேய் அட பாய் டேய் அட உன்னை தூக்கி போய் மாறியாதான் குயில வைமா சீக்கிரம் போடாடே உயிர் போயிடுறாடே குழந்தைக்கு பாப்பா. உயிர் போனா மயிராசி விடுமா குழந்தை போய் காப்பாத்துப்பா. காப்பாத்துமா? நான் தானே நான் போறேன். நான் தான் பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் போடாடே. மோளகரா புண்ணிய 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 நீ போய் படுகா உனக்கு பொல்லாத வரா தூக்கு போட்டு குழந்தை போய் காப்பாத்துறான்னா காலை பிடிச்சி இருக்கிறிய. ஓ நாயும் போது விவகாரம் போது என் மேல தப்பு இல்லை. ஏன்பா இது குழந்தை உச்சில தூக்க மாட்டேங்குது வச்சுக்கோ. மரத்துல ஏறி அது அவங்களுக்கு உயிர் போடும். பட்டினி காலை பிடிச்சி இசல் வச்சுக்கோ. காலை கீழும் குழந்தை கீ வேணும்னா அவுத்துக்கலாம் கட்டு. சரி சுருவா காப்பாத்தில அது வேற மரத்துல ஏறி அங்க ஏறி அதை வெட்டி காப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆகும்? பட்டினி எப்பா அதெல்லாம் தேவையில்ல. என்ன சொல்ல குழந்தை கையில போய் ஓலை இருக்குதுன்னு மட்டும் சொல்லு போ. நான் தானே சொல்றேன். நான் தான் ஓலை இருக்குது. இதை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு உயிர் போது காப்பாத்துறான்னா ஊர் வச்சான் நாடு. அப்படி இல்ல என் தாயை கூட தான் நான் சொல்றேன். காப்பாத்துன்னு முன்ன சொன்னாங்களா அவங்களும் வந்து காப்பாத்திருக்க கூடாதா? காப்பாத்திருக்கலாம். நான் காலை பூச்சேன் அந்த அம்மா வந்து கையை பூச்சி கூடாது பட்டு இருக்குமே. அண்ணன் எப்ப காலியாகும் தென்னை எப்ப காலியாகும் உள்ள பிஸ்கட் காலி அந்த ஓலை இருக்குதா? கொளுத்துட்டா கொளுத்துட்டான்டா. ஓலை இருக்குதுன்னு சொன்னிய சும்மா சொன்னா ஓலை கொளுத்துட்டான். ஓலையை கொளுத்துனாங்க. கிழக்கு மழை பெய்யுது பேர் கட்டி முடிச்சு. டேய் கிழக்கு மழை பெஞ்சு மேற்கு இருந்துதான் வெள்ளம் கிழக்கு போவோம். நீ என்ன கிழக்கு மழை பெஞ்சு மேற்கு கிழக்கு தான் பள்ளமா இருக்கும் மேற்கு பள்ளமா இருக்காதாண்ணா? கிழக்கு மோடாந்து மேற்கு பள்ளமா இருந்தா அது பேரு தண்ணி இப்படி வராதாண்ணா? என்னவா ஏன் இந்த சங்கடம்? என் மனதிலே அந்த ஓலையை பற்றி ஒரு திண்டலாட்டம். நீங்கள் எரித்து விட்டீர்கள். அந்த எரித்த ஓலையே நானே வர வைத்து பச்சிருமா. கொளுத்துன ஓலை மறுபடியும் வருமா? நான் வர வச்சுக்கிறேன். ஏடா சுடுகாடு போன திரும்புமா? திரும்பாதுமா எப்படிமா திரும்ப? அந்த மாதிரி கொளுத்துன ஓலை எங்கிருந்து வரான்? கறந்தபால் மடி ஏறுமா? ஏறாது. அதே மாதிரி மூத்துல பேஞ்சுறான் திரும்ப அது ஏறுமா? உன்னை அடிக்கிறதா அந்த பாலு மடி ஏறாது. மூத்திரம் பேஞ்சு அது எப்படி மேல வருமா? கையில குச்சிங்கடா ஓலை எப்படி வருது நானதான் பாக்குறேன். தாயே உலகமாதா பாஞ்சாலி அம்மா பத்தினி திரௌபதி
காக்கும் உலகமாதா உன்னை வேண்டுகின்ற காரணம் என்னவென்று தெரியுமா? இன்றைய தினத்திலே என் மாமன் மகள் சுந்தரி என் மனதிற்கு சந்தாரதி என் மாமன் மகள் சுந்தரியை அவள் எழுதி வரவிட்ட ஓலையை தீக்கிரையாக்கி விட்டார்கள். அந்த ஓலை திரும்ப வர செய்வாய் அன்னையே தாயே. அன்னை வாக்கு பிரகாரம் சரியாக வந்து விட்டது. அம்மா தாயே கேக்கிறதுலயே ஒரு கலகானம் வராதுன்னு. ஆமா ஆமா அதே ஓலை மஞ்சள் காப்பீட்டு உன்னாண்டா வேலை விட்டேன். எங்க அண்ணன் சொல்லிட்டு போன கொளுத்து சொல்லி ஓலையை ஒழுங்கா கொளுத்துறான்னு சொல்லி கொடுத்தனா? ஆமாமா ஒழுங்கா கொளுத்திருந்தா ஒழுங்கா கொளுத்திருந்தா அவன் கைக்கு எப்படி அந்த ஓலை வந்திருக்கான் இல்லையாமா? எங்க அண்ணன் கொளுத்துட்டாமா அப்புறம் எப்படி அவன் கைக்கு வந்தா தெரியலையே. தெரியலையே அங்கேயே கேளுமா. படித்த செய்தியை கேட்டிய நீங்கள் கூறவில்லை, நானே படிச்சுக்கிறேமா. சரிப்பா. ஆஹா என்னது துரியன் மகன் லக்குணனுக்கு சுந்தரி மனம் முடிக்க போகிறார்களா? என்னது அம்மா செய்த சத்தம். அப்படிப்பட்ட வேலை செய்து இவ்வளவு கோபத்தோட எங்க பாருப்பா உன் அண்ணன் அந்த கண்ணனை நான் கொன்று வருகிறேன். யார? உன் அண்ணனை கொண்டு வர. எங்க அண்ணனையா? ஆமா. அருகி ரோஷ்னரை கொல்ல ஆகாதோடு எங்கள் அண்ணனை கொல்ல ஒருவராலும் முடியாது. தெரிகிறதா? நீயோ பச்சில குழந்தை பால் மனம் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். எங்க அண்ணனை கொல்ல உன்னால முடியாது. என்னால முடியுமா? முடியாது. சென்று வருகிறேன். முடியாதுப்பா. போய் வான்னு ஒரு வார்த்தை சொல்லு. போய் இப்பயே வெட்டு வந்துடும் அந்த கண்ணனை. யாரு? உங்க அண்ணனை. எங்க அண்ணனை வெட்டுற அளவு உனக்கு சாமர்த்தியம் இருக்கு. ஆமா. உனக்கு தேவை என்ன? சுந்தரி போகணும். தெரிந்த உன் தந்தை மாறு
குழந்தை அபிமன்யு ஆமா தந்தைமார்களோ கனகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தேவை சுந்தரி தானே? நானே நான் சென்று பெண் கேட்டு வருகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் தெம்பா இருப்பா. நீ என்னது தெம்பா இருன்னா என்ன பண்ண போறீங்க? பெண் கேட்டு வரேன். என்னது எங்க அண்ணன் இடத்துல சென்று சுந்தரிய பெண் கேட்டு உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன். என்னது குழந்தை இப்பதான் போய் வந்து பிஸ்கட் பாக்கெட் துண்டு பகவானை யாராவது கொல்ல முடியுமா? முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சின்ன விளையாட்டுத்தனமா சொன்னேன். கொல்லுன்னு சொன்னீங்க. பாத்தியா அம்மா நம்பிட்டாங்க. பெரியவங்களாம் சேர்ந்து திருமணம் முடிக்கிறது தான் வந்து வழக்கம். ஆமா. எங்க அம்மாவே போய் பொண்ணு கேக்குறாங்களாம். ஐயோ ஐயோ ஐயா இளவரசரே, நான் இல்ல பொம்பளை. இரு உன்னை பார்த்தா சொல்லியாக்குற இரு. ஏமா வந்தா சுந்தரியா கூட வா. அப்படி சுந்தரி இல்லைன்னா அவங்க அம்மா இட்டாந்து அம்மா என்ன பண்ணிட்டியா? அது இல்ல, அம்மா வந்தா பொண்ணு பேரே வந்துடும். அப்படி சொல்றியா? அதுக்குதான் அம்மா பார்த்து பொண்ணு நானே கட்டணும். எங்க மாமியார் பார்த்தா என் முன்னாடி கட்டினேன். மேற்கு பெல்லு கருட பார்வை என்ன பண்ணா புளி மரத்தை பாப்பா. யாரு மொண்டாட்டியா மாமியாரா? என் முன்னாடி மாமியாரே சூப்பர் பிகரு மப்பு மத்தம் மாமியார் சூப்பர் பிகர். அம்மா ஏமா நின்னுங்க போமா. போயிட்டு வரப்பா. சீக்கிரம் போ. மாமா பொண்ணு வந்து நீ வேலை போ. எப்படி அம்மா பொண்ணோட தான் வருவாங்க. ஆமா. எப்படி கல்யாணம் நடக்க போகுது? நாகஸ்வரம் தவினுக்கெல்லாம் யாருக்கு கொடுக்க போற? முகனுக்காரி தான் கொடுக்கலான்னு கல்யாணத்துக்கு. அவரு நெத்தில போட்டுங்கிற மாதிரி என் கல்யாணம் போட்டு மூட போகுதுரா. நீ தான் போட்டுக்கிறேன். நாம கோயிந்தா கோயிந்தா. சரி யாருக்கா பார்த்து கொடுக்குறியா? கொடுக்குறேன். எந்த குறையும் கிடையாது. யாராவது வருகிறார்கள் பார். போற்றி உங்கள் செந்தாமரை போன்ற திருவடிகளுக்கு கொடி வந்தோம். வாழி வாழி தங்கையே அம்மா மங்கள வாழிடுவியே. ஆயுஷு உலகத்திலே நன்முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா. ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் என்ன காரணமோ அண்ணா எந்தனைக்கு சொல்லுங்க சொல்லுமா.
ஆனைக்குந்தி பட்டணத்தை விடுத்து துவரகையை நாடி உங்களை தேடி வந்த விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியாதா? விளக்கமென எடுத்துரைத்தால் அல்லவோ புரியும். எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தானே வந்து. நல்ல விஷயம் தானே. ஆமாமா. அது விளம்புவாய். அது சொல்றேன்னா சொல்லுமா. என்ன உங்களால சொல்லாம நான் வேற யார் கையில சொல்ல போறேன்? சொல்லு, அதுதான் சொல்லுன்றேன். என்னுடைய பிள்ளைக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறேன். பெண்ணெல்லாம் பார்த்தாச்சு, நிச்சயம் பார்த்தாச்சு. அப்படியா? முடிஞ்சு போச்சுனா நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. என்ன ஆமா, அம்மாங்காரனு கேட்டுருப்பாங்களாங்க. கேட்டாங்க. பெண் வீட்டுக்காரர் என்னமோ கேட்டாங்க. கேட்டுருவாங்க. அம்மாங்காரன் இல்லையான்னு கேட்டாங்க. இருக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு 10 ஆடு இருக்குது. அதை விட்டு அவரால் வர முடியாது. வாயில்லாச்சும் அதுங்க கணக்கை எண்ணிட்டு போறேன். என்ன போக சொல்லலாம் வச்சிருந்தேன். ரேட் ஆகக்கூடாதா? ஒரு 100 தான் ஆகக்கூடாதா? இல்ல இப்ப 10 100 ஆயிருக்கலாம். அப்படியா? நல்லது. ஏன்னா அதுங்க விட்டுட்டாங்க. அண்ணனால வர முடியாது, கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அது போய் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. வேலை நல்ல மாதிரியா முடிஞ்சுதா? நல்ல மாதிரி முடிஞ்சு போச்சு. எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருக்க கூடியவர்கள் நீங்கள். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலுக்கும் கர்த்தன். ஆமா. தங்கையின் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா அண்ணா? இருந்தாலும் உன் திருவாக்கால் விளம்புவாயாக. அண்ணா நீலமே தெரியாதது ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு? அது எல்லாம் இருக்கட்டுமா. நீ நிச்சயதார்த்தம் பண்ண இல்லையா? ஆமா. உன் பிள்ளைக்கு உங்களை தேடி வந்தனே. அது காரணம் என்ன காரணம்? அத சொல்லு. ஒண்ணு கிடையாது. தங்கா சுபத்திரா, தங்கா சுபத்திரா, நீ பார்த்த பெண்ணை நான் முன் நின்று நிச்சயமாக சத்தியமாக முடிச்சேங்கன்னு ஒரு சத்தியம் ஒண்ணு பண்ணணும். அவ்வளவுதானா? ஏன் பெண்ணு பார்க்க நான் தேவையில்லை, நிச்சயதார்த்தம் பண்ண நான் தேவையில்லை, இதுக்கு மட்டும் தான் தேவையா? ஒரு சத்தியம் தானே. சரி, நம்மளுக்கு தொல்லை கிடையாது. என்ன சொல்றது? சரிம்மா, நீ பார்த்த பெண்ணை நான் முன் நின்று நிச்சயமாக உண்மையாக உறுதியாக முடிச்சு வைக்கிறேன். நடுப்புருக்கு இது அது என்னம்மா? அதான் உறுதி மொழியே. அப்படியா? நல்லது அண்ணா. சத்தியம் செய்துட்டீங்க. முடிச்சிட்டுமா? மாணவர் ஒரு மாதிரி ஆகுது, மழை வர மாதிரி. எனக்கு வேற தலைக்கு மேல வேலை கிடைக்குது. ஆமா. என்ன கல்யாணம் எல்லாம் பாக்கணும். சத்திரத்து கட்டு வந்து கொடுக்கணும். என்ன? ஆமா. சமையல்காரர் கட்டு வந்து கொடுக்கணும். மேலகாரர் கட்டு வந்து கொடுக்கணும். போய் அப்பமனா போய் லட்டு புடிக்கணும். டேய் ராமே, லட்டு புடிக்கிறே ஓடி புடிதானே. அம்மாக்கு தலைக்கு மேல வேலை. தலைக்கு மேல 60 ரூபாய், தலைக்கு 40 ரூபாய், 100 ரூபாய் தலைக்கு கட்டிங் சேவிங். ஐயோ அம்மா இருமா, சத்தியம் ஆயிட்டுன்னு பாரியா? இல்ல இல்ல, நான் வேலை கிடக்குதுண்ணா. இந்த மாதிரி சத்தியத்தை நான் ஏமாத்துவேன். எனக்கு தெரியும். நமக்கு தகுதியான இடமா என்னன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாண்ணா. சொல்லு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். அதுதான் சொல்றேன். விரலுக்கு ஏத்த வீக்கமா தான் பாத்துருக்கேன். பெண் யார்? பெண்ணு யாருன்னு தெரியாது. சொன்னா அளவு புரியும். அண்ணா பாலாஜி எனது பிள்ளை அபிமன்னனுக்கும் உனது மகள் சுந்தரிக்கும் தான் சீக்கிரம் பொண்ணிட்டு வந்து சேர்ந்தான். விஷயமே தெரியாது போல. எவ்வளவு வேலை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நீ சீக்கிரம் இட்டு வந்து சேர்ந்தா சேர்த்துட்டு போயா. இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. விஷயம் தெரியுமா இல்லையா? ஏன்னா உனக்கு நாங்க அவசரம் இது அவசரம் என்னடா சொல்லுவாங்க அவசர கோளாறு தெளிச்சா அது மாதிரி தெளிச்சுட்டான் சம்சாரம். தெரியாது. என்ன எனக்கு தெரியும். என் பெண்ணுக்கு என் பெண்ணுக்குமா உங்க பெண்ணுக்கு மண்ணா மூட்டிட்ட என் மக சுந்தரியாளுக்கு ஒரு தங்கச்சிக்காரி நான் இருக்கிறேன் எனக்கு சொல்லாம தெரியாம எப்ப திருமணம் பண்ண? அதாவது கல்யாணம் 6 மாசம் முடிவாங்குது. 3 மாசம் கல்யாணம் பண்ணி திருமணம் நடந்து 3 மாசம் ஆகுது. முடிவாகி ஆமா 6 மாசம் தலைமை இருக்குது. ஆமா குழந்தை. அட பாவி அண்ணா. அதாவது தப்பா நினைக்காத. 2ஆம் கட்டம் நான் சொல்றான். அவன் பேசலாம் நம்பாத. கல்யாணமும் ஆகி போச்சு. ஆனா மாப்பிள்ளை யாரு? அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அது கிடையாது. பெரிய இடமா? அது யார்? யாரு? வணங்காமோடி துரியம்
பிள்ளைக்கு பரிய மாத்தி ஆகி போச்சு உப்புதாள் மாத்தி ஆகி போச்சு. யார் பிள்ளைக்கு? என் மகளுக்கும் துரியோதன பிள்ளைக்கும். அட பாவி அண்ணா, நீ நல்லா இருப்பியா? நாசமா போடுவியா? அட உன் கோயிலுக்கு தலைமையில விழாதடா பாவி. அட முண்டக்கண்ணா, அந்த குழந்தையை நான் எப்படிலாம் வளர்த்தியே நண்பா. என் தோல் மீது தூக்கி வளர்த்தியே என் பிள்ளைக்கு இல்லாத ஒரு உறவு அந்த யமன் தங்கையானவள் ஏழ்மையாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி பணம் பார்த்துட்டு அந்த பொண்ணை செருகல் பேசலையா? செரு கொன்றும் இல்லை செருகு கிடையாது. என்ன இதெல்லாம் யாரால உருக்கமா மெழுகும் மீதி உருகாதே மனம் உருகாதே. எல்லாம் பிரம்மதேவன் எழுதும் விதி பிரகாரம் தான் நடக்குமே தவிர நம்மால் நடப்பது ஒன்றும் கிடையாது. ஆகையால் வந்ததும் வந்துட்டு திருமணம் தப்பா அழகா தீர்வரிசை எடுத்து தரேன், எடுத்துட்டு போய் உன் வீட்டை சேர்த்து போ. பாரு அண்ணா, நீ போய் படுங்க. உனக்கு கொள்ளாத நோய் உன் பட்டியாடு அப்படியே சாவாதடா பாவி. நான் குடும்பத்துல பார்த்த பொண்ணு குந்தாடா உன் கோட்டமே புரிந்தா பாவி. இது மாதிரி கும்பல் இது மாதிரி எத்தனை பண்ண கொடுக்கலாமா? என்ன குந்திக்கிட்டே வருமா நின்னுனே இருக்குமா? சொல்லு பாருங்களா. நான் வயிறு சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேடா பாவி அண்ணா. நான் ஏன் இருக்கணும்? போறேன் ஏரியோ குட்டையோ பாலடைஞ்ச கணத்துல மீது சாவறா பாவி. இரு வரவையில ஆறு இல்லையா, குளம் இல்லையா, கொட்டை இல்லையா, கிணறு இல்லையா, எங்கன்னா மீன் சாகக்கூடாது. இதெல்லாம் மெட்டல் வேலை. இதெல்லாம் கேட்டுங்க. ஒரு தங்கச்சிக்காரி சாக போறன்ற வரவையில ஏரி இல்லையா குட்டை இல்லையா போய் சாக உனக்கு ஊருக்கு ஊரு பயிர் கோயில் கட்டிக்கிறாங்க. போட்டு போட்டு கொடுத்துட்டு புரட்டாசி மாசம் 5 சனிக்கிழமை தலை வாழை போட்டு தழுவு போட்டு அதுல நெய் ஊத்துறீங்களே. இன்னில இருந்து சொல்றேன், அதுக்கு நெய் ஊத்தாதீங்க, இன்டி கொஞ்சம் வாங்கி இஞ்சி வச்சு சேர்த்து விட்டுனா ஒரு வருஷத்துக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்பாங்க. நீ எடுத்து கொடுக்குற சேலை தான் நான் கட்டிக்கணும். போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்து கொடுத்து போட தானே இது. அண்ணா நான் போய் செத்துருவேன். போய் சாவு பகவானே, நான் கூட ஆசை எடுத்து பார்க்கல பகவானே. பார்க்கலாம். ரைட் அண்ணா நீதியா பாவி அண்ணா, இது நீதியா நேர்மையா? அடுக்குமாடா பாவி, இது அடுக்குமா? உனக்கு தங்கையாக பிறந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? நான் எல்லாம் சோகமாக இருக்கிறது. நான் போய் செத்துருவேன் அண்ணா, போய் சாவ போறேன். சாவ போறேங்க ஆனா சொல்லி விடுவாயா சாவாங்க. அதானே நானும் போய் சாவணும், பெரிய பாலடைஞ்ச கணந்த வீழ்ந்து சாவணும் தான் நினைக்கிறேன். ஆமா கிணறு ஆழமா இருக்கும். சாவறவங்களுக்கு ஆயமா இருந்தா கம்மியா இருந்தா போய் சாவுமா? அட அப்படிதான் அதை விட்டுடுவோம். கவுரு எடுத்து போய் தூக்கு போட்டுக்கலாம் தான் நினைக்கிறேன். அட தூக்கு போடும்போது கழுத்து நடக்குமா? அதான் சாவ முடியும். இல்ல அவ்வளோ கஷ்டப்படாதுமா. பல்பு கைட்டு கை வை பட்டுன்னு போடும். முதல்ல நீ வச்சு காட்டா, ரெண்டாவது நான் தான் இதுங்கன்னா அண்ணா
நிச்சயமா போய் சேர்த்துருவேன்னா. என்னடா இது வம்பா இருக்குங்க? வீட்டுல பெண்ணு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். முன்கூட்டி வரணுமா இல்லையா? அதானே. அட நம்ம வீட்டுக்கறியா கூட தோட்டக்கறியா கூட இருக்கட்டும், நேரமா அந்த காலத்தோட பறிச்சு அது என்ன செய்யணுமா செய்யதான் அது கூட சுவையா இருக்கும். ஆமா இது முத்தி போன பிறகு உபகாரம். அந்த ஏற்கனவே ஒண்ணு துரியோனுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். ஆமா இப்ப என் மகளை தரேன்னு சொல்லிட்டு இது ஏமாத்திட்டா இன்னும் விரோதம் தானே அதிகமாகும். விரோதம் வந்து அப்புறம் அவங்க கொண்டாடிக்கிட்டு யாரு உதவாங்கிறது? ஆ, மங்களலட்சுமி அம்மாவோட அப்ப தெரிஞ்சுக்கங்க. அண்ணா நிச்சயமா இருந்துருவண்ணா. அட செட் ஆகுமா? இங்கதான் இதுனா கல்யாண விடா கல்மாந்து விடாது. என்னது அண்ணா நீ நான் ஏன் போய் அங்க இங்க விழுந்து சாகணும்? உன் பாதார விதத்தில் என் உயிரை விட்டு விடுறேன். நீ தூக்கி போய் பதுகிறியோ படுக்கிறியோ என்ன செய்யறியோ அது உன் கடமை. உங்கள் திருவடி சாட்சியாக உயிரை விட்டுருவா. எங்கடா போயிருக்கோம் உயிரா? போகுதுண்ணா. எங்க போகுதுமா? போய்கிட்டே இருக்குது. கல்தூர் போச்சா? அண்ணா உயிர் போக பாக்குதுண்ணா. சொல்லிட்டு விடுவாப்பா போவான். குழந்தை அழ வச்சது போதும், சும்மா அழ வைக்க கூடாது. ஆமா காலை சுத்தின பாம்பு கடிக்காத விட போகுது. கண்டிப்பா அதனால சொல்லிடலாம் உண்மையா. அம்மா உன் மகனுக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அழகா வயிறார சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்துட்டு வந்தா போதும். நீங்க மொழியெல்லாம் ஒண்ணு எழுதுவானா? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. மொழி வேணும்னு சொல்லு. என்ன செய்யலாம்? அப்புறம் பூஜை செய்யலாம். யாரு பூஜை? இங்க கவனிமா, இங்க கவனிமா. உனது மதனி துரியன் பாலன் அதாவது உன் அண்ணி இருக்கிறாளே, எனக்கு என்னமோ என்ன என் மகளை தங்கச்சி பிள்ளை இருக்கும்போது வேற யாருன்னா கொடுப்பனா? ஆகையால் என் மகள் உன் மகளை தான் கொடுக்க போறேன். உன் மதனி இருக்கிறாளே அண்ணி, அவதான் 5 மத்து வேப்பிலி கட்டினு ஆடிக்கிறான். நான் தான் என் கண்ணன் பிள்ளைக்கு என் கண்ணன் பிள்ளைக்கு பிள்ளைக்கு தான் கொடுக்க போறேன். உங்க அண்ணிக்காரி நல்லது எனக்கு தெரியும். நானும் எங்க அண்ணி எப்பவோ பேசி முடிவு எடுத்ததுதான். நான் போய் நின்னா போதும். அம்மா நாத்தி வந்துட்டியா? குழந்தை கல்யாணம் வயசுக்கு வந்துட்டானா? வேதனை அவ தாமா துரியன் பிள்ளைக்கு தான் தரப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆகையால பெண்ணை பயின்றவள் அவள் என் மகள் உன் பிள்ளைக்கு தான். அப்படியா? அதெல்லாம் குறை எடுக்காது. இருந்தாலும் பெண்ணை பெற்றவள் இல்லையா, அவளாண்ட போய் ஒரு மேலுக்கு ஒரு பேச்சு கேட்கணுமா இல்லையா? கேட்டு பாரு. அண்ணா அவ ஒண்ணு சொன்னா நீ 2ஆ சொல்லு. வாசண்ட கை சண்டையா மாறிச்சு அவ ஒரு உத வச்சா நீ 9 உத வதி. சரிண்ணா. அதனால ஏதோ உன்னை திட்டா பட்டியாடு சாவோ. நீ மேலுக்கு தான் சொல்லு. தெரியாதா? நீ சொல்லி நடக்க போறதா? சரிண்ணா பரவாயில்லம்மா. ரெண்டாடா நீ எனக்கு தெரியும். போய் வா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கப்பா. நீ வந்துடுற ராஜா. உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன். 3 மீட்டர் காடா எடுத்து வச்சுக்கிறேன். பொந்து மேல போடுவாங்களா? அதுக்காக காரணம் என்ன தெரியுமா? ஆதியில சண்டை போடுவாங்க சம்சாரம் தங்கச்சியும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா இப்போ எப்படி போடுறாங்கன்னு போய் பின்னாலே போய் பார்க்கலாம். இல்லன்னா நீங்களே முடிச்சு இப்ப சண்டையை பார்த்துட்டு தான் அனுப்பிச்சுக்கிறீங்க. ஆமா ஆமா எப்படி நடக்குது இது முருகன் அப்படியா? இன்னும் பெருமை நக்க
சித்தஞ்சி கிராமத்தை சார்ந்த முருகன் ஐயா அவர்கள் என் தங்கை சகோதரிக்காக சீமலகுமார் அன்னவருக்காக 50 ரூபாயும் பகவான வாழ்க்கை 50 ரூபாயும் ஆக 100 ரூபாயும் இருக்கிறார். அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். இன்னும் பெருமதக்க அருமை மாமா சேகர் ஐயா அவர்கள் எங்க சித்தமா இருக்கிற தெரியுமா, சித்திஞ்சி மாணிக்கம் ஆசிரியர், நாடக ஆசிரியர். என் தம்பி கமலக்கண்ணுக்கு அவர் தவிர வேற யாரும் பிடிக்காது. ஒண்ணு இன்னொரு விவகாரம், பேர் சொல்ல ஒரு பிள்ளையை வளர்க்கணும். அவனை இங்க வளர்த்தாரோ இல்லையோ பிரகலாத வேசத்துக்கு சீமந்த குமார் தம்பி வாடா. ஆமா, பிரகலாதனை அவர் மாதிரியே உருவாக்கிட்டு போய்கிறார். சித்தப்பா யாரு யாரு ராஜார் யாரு அவர் தானே, என்ன கூப்பிடுவா சித்தப்பா தானே. அவர் பேரை காப்பாற்ற இவனை உருவாகிட்டு போய்கிறார் பிரகலாதன். எனக்கு எத்தனையோ பிரகலாதன் அந்த தம்பிக்கு ஆடிட்டாப்புல. ஆனால் எத்தனையோ எங்கள் அப்பாவை ஆடினா கூட சரி, அவர் சித்தப்பா ஆடினா தான் என் தம்பிக்கு பிடிக்கும். இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அவர் ஆடினே இருப்பார். இங்கே வசனம் பேசுகிறான்னு பின்னால் போய் அவரோட சித்தப்பாவோட ஒரு பழக்கம் என்னன்னா, அது புகை வச்சு பீடி பிடிக்கிற பழக்கம். ஆமாம், பீடி பிடிக்கத்தான் பொசுவார். குருவின்னு ஒன்று அது ஒரு வாட்டமாக சொல்லாது. அது நான் சொல்லக்கூடாது இந்த வேகத்தில். ஆனால் சொல்லலாம், லாபத்துக்கு பாவம். என்ன அது சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அன்புக்கு வந்து அது கணக்கு கிடையாது. நாராபதி பற்றி என் தாலி அறகுறான்னு ஒரு பச்சாவு தாலி அறகுறான்னு சொல்லிட்டு பின்னாலேயே பீடி அடிச்சு பொத்தி வாயில் வைப்பர் அழிச்சிட்டு ஓடியாருவார் குடுக்குன்னு. அதை மாதிரி என் தம்பிக்கு அவர் தான். ஆனால் எனக்கு ஆட எனக்கு கொடுக்கணும் இல்லை, அவர் எனக்கு ஆட. ஆனால் அவருக்கு ஆட நம்ம கொடுக்கணும் இருந்தது இல்லை. எனக்கு தான் கொடுக்கணும் எல்லாருக்கும். நீ வரலாம் அண்ணா அண்ணாவில் பாட்டி ஆகையால் அத்தையா சித்தஞ்சி மாணிக்க ஆசிரியர் கல்வி கடல் அத்தகைய பெரியாரின் மைத்துனர் சேகர் ஐயா மாமா அவர்கள் இந்த நல்ல திருகரத்தால் குமார் அண்ணாருக்காக 100 ரூபாயும் அரியனுக்காக 100 ரூபாயும் நாடக மன்றத்திற்காக இந்த ராதா தம்பி அண்ணாருக்காக 100 ரூபாயும் 200 ரூபாய் நாடக மன்றத்திற்காக வாரி வழங்கியிருக்கிறார். அத்தகைய பெரியார் வாழ்க்கையில் குறையில்லாமல் நிறைவோடு வாழ சகல நலமும் வளமும் சூழ்ந்து ஆண்டவனர்கள் பெற்று பூர்ணமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சுபோஜயம். திருமணம் தரனாலே நடக்குதா? 4 ஏக்கரா இருக்குது தலை. அதனால எல்லாருக்கும் பத்திரிக்கை குத்துட்டியா? வீட்டுல எத்தனை பேர் அத்தனை பத்திரிக்கை குத்தமா? எல்லாரும் குத்துட்டியா? நீ யாரு குத்த? நான் யாரும் கொடுக்கலமா. ஆனா நீ ஒரு இடத்துக்கு போவேன் நான் பேரியா அங்க மட்டும் என் முள்ள எடுத்து குத்துட்டு. அட பாவி, அவ வந்தாலாம் இல்லாத வளாத்துல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாளே. ஏன்னா அவ வர கொண்டா கேட்க தெரியுது. ஆமா, ஆயால நான் 10 போட்டு மேல பத்துக்கிறேன், நீ 11 போட்டுன்னு. இல்லம்மா, நீ 10 போட்டுன்னு கீழே பத்துக்க, நான் 11 போட்டு மேல பத்துக்கிறேன். கீழே பத்துக்கா, நான் மேல பத்துக்கிறேன்னு சொன்னேன். சரிம்மா போமா. ஏய் படுக்க போட்டா 2 தாப்பாளி இஷ்டு புடிச்சின்னு பத்துக்கடா. இஷ்டு புடிச்சின்னு போடுவா தாப்பாளியா? ஓ ஏய் தாப்பாளி இஷ்டு புடிச்சாடா. பெருங்குடிக்காரனா இருப்பான் பொழுது ஐயா. போற வழியில குடிச்சு விட்டு விட்டு பாட்டு கிடக்குறேன். ஐயா பெரியவரே, ஏம்பா ஏ போடி, அப்புறம் வரேன். ஓடியா பா பெரியவரே, இவ்வளவுதான் குழந்தைங்க தூங்கிட்டு எழுதி உனக்கு அவசரா? ஒண்ணா குழந்தைங்க தூங்கிட்டு வரேன்பா. ஏம்பா ஏமா ஏய்மா வந்தா இல்ல போடி குழந்தைங்க தூங்கட்டா. என் மொண்டாடி தான் ஏய்புறாங்களா கட்டி பார்த்தோமா? அப்படியா? ஆமா, எங்க அண்ணி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கம்மா. அப்படியா? நீங்க வரத்தை பார்த்து உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். போய் பாருமா. ஒரு சொம்பு தண்ணி தண்ணி வேணுமாம்மா?
நேற்று வருஷம் தெரியல ஏழை விட்டுக்கிறியா ஏழவையா ஏழை ஏழை மடம் போடுங்க அண்ணி எழுப்புறேன் அண்ணி எழுந்துருங்க என்னடா அண்ணி எழுந்துருங்கன்னு சொல்றேன் அப்போ எழுந்துக்கலையே தூங்குறவங்களுக்கு எழுப்பலாம் தூங்குறவங்களுக்கு ஒரு தட்டு தட்டி எழுப்பினா பட்டுன்னு எழுந்துக்குவாங்க என்ன மாதிரி ஆமா ஆமா இன்னும் எவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கினே நீ தெரியுமா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே நீ எத்தின்னு தடவை கூப்பிடு எழுந்துக்குவாங்களா அந்த மாதிரி தான் தூங்குதா இல்ல ஒரு வேளை நடிக்குதா இல்லையாம்மா பாருங்க அண்ணி கூட முடியல அண்ணி எழுதுருங்கன்னா யாரோட நீ எழுப்புனா எங்க அன்னைக்கு வந்து ஆள் யாரு தெரியல ஆள் யாருன்னு தெரிஞ்ச உடனே எழுதுப்பா சுபதிர வந்துருக்கிறா நீ மென்னி அடிக்குது பெண்ணி அடிக்குது அம்மா ரெண்டு பக்கம் அடிக்கிறாங்களா அம்மா ஜோரம் அம்மா நாத்தியா வந்துக்கிறேன் எப்பமா போற நாத்தியா வீட்டு வர வேண்டிய இப்பதாங்க எப்பமா போப்பாருன்னு கேக்கலாம் எப்போ வந்தேன்னு எப்போ போறேன்னு கூட கேட்பாங்க அதை கேளுங்க அம்மா சரி அண்ணி நான் வந்து இப்பதான் போக போறேன் அம்மா தண்ணி மோண்டு கொடுக்கலான்னு பார்த்தாலும் சரி கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல வர வழியில கேள்விப்பட்டான் நீ என்னம்மா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையாமே எத்தனை நாளா 5 நாளா 5 நாளா உடல்நிலை சரியில்லைன்றீங்களே என்ன வைத்தியர் போய் பாக்குறதானே வைத்தியரை போய் கேட்டதற்கு வாதன்னு சொல்லிட்டாங்களா அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருக்கு ஜோசியர் போய் கேக்குறதானே அங்கேயும் கேட்டமா ஜோசிடாரை ஜோசியரை போய் கேட்டதற்கு தோஷம்னு சொல்லிட்டாரா ஜோசியர் எங்க அன்னைக்கு என்ன தோஷமா இருக்கும் அம்மா குய் தோசை தாங்கி போயிடுச்சு சரி அண்ணி உடுக்கு அடிச்சு கேக்குறதானே உடு கையாடி உடுக்கு அடித்து கேட்டதற்கு உதறன்னு சொல்லிட்டாங்களா சரி அண்ணி நான் வந்துட்டேமா நான் ஒரு நல்ல வேலையா வந்திருக்கிறேன் என்னம்மா விஷயம் என்னுடைய பிள்ளைக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறேன் பெண்ணெல்லாம் பார்த்தேன் முடிச்சு போச்சு அப்படி என் பெண்ணு கூட திருமணம் செய்திருக்கோம்மா உங்க பெண்ணுக்கு திருமணம் ஏற்பாடா ஆமாம்மா ஏன்டா சொல்லடா திரும்பல சொல்லேம்மா சரி அண்ணி அதனால் நல்ல விஷயமா உங்களோட வந்திருக்கிறேன் என்னம்மா விஷயம் அது என்ன விஷயம் கல்யாணத்து வேலை எனக்கு நான் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாத குளிரும் அடிக்கிறேன் மின்னியும் அடிக்குது பின்னியும் அடிக்குது போவாது ஏண்டி பெண் கேட்டு வந்திருக்கிறேன் அதனாலதான் வீட்டை பிறந்த பெண்ணு வந்திருக்கிறேன் நீ வரத்த முன்னாடியே வந்துருக்க கூடாதா பெரிய பணக்கார் ஆளக்கூடிய எங்க அண்ணன் துரியோதன பிள்ளைக்கு பெண்ணு கொடுக்கறதுக்காக நான் நிச்சயம் செய்துட்டேன் 2 நாளைக்கு முன்பதான் வந்திருந்தா உன் பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ நான் அங்க கொடுக்கறேன் இப்போ வந்து கேக்குறீங்க நியாயமா வீட்டை பிறந்த பெண்ணு வெயில் அஞ்சு போக கூடாது ஆகையால அழகாக உனக்கு சீர்வரிசை எடுத்து வச்சிருக்கேன் நீ இங்க உட்காராத என் மேலே ஏறி உட்காந்து
அதாவது சீர்வரிசை எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்ன? 25 ரூபாய் கொடுத்து அலுமினியம் குண்டா எடுத்து வச்சிருக்கேன். அலுமினியம் குண்டா தான் சீர்வரிசை கட்டுவாங்களா? அதுல போய் ஏதோ கொண்டு போல பொறி உண்டெல்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். பொறி உண்டை லட்டுக்கு பதில். ஆமா, நீ வந்தமா கல்யாணம் பண்ணலவா சேலை வந்து வேற எங்கேயும் போக கூடாது. குழந்தை இதே சேலை போ கானகத்துல போய் ஒரே சேலை கட்டி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னமா ஏன்டா அந்த ரேஷன் கல்லு கொடுத்தாங்க 25 ரூபாய் போடுவ கூட்டூருக்கு போடுவியா? அதை எடுத்து வச்சுக்கிறேன். அதை கட்டிக்கிட்டு அழகா அந்த சீர் வச்சு எடுத்துக்கிட்டு நான் அந்த தெருவே போனோன்னு வச்சுக்கேன். பாக்குறவங்க எல்லாம் ஒரு பொறாம அடிச்சுக்குவாங்க பாரு. ஐயோ என்ன பெரிய சீர் வச்சு செஞ்சுட்டாங்க பாவம் மூஞ்சில பாரு. அதனால் அண்ணி நான் சீர்வரிசை கட்டி போறதுக்கு வரல, பெண்ணு கேட்டு வந்திருக்கிற. பெண்ணு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? ஓடி நீ பேசுற பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? பரிகாசம் காடோ வனவாசமா போய் இது என்ன வேலை போய் காலம் வச்சாலும் அவங்க 13 வருஷம் வனவாசம் போய் காரகத்தை செஞ்சு அலைந்து திரிஞ்சிருக்காங்க. இவன் பிள்ளைக்கு என் பேண்ட கொடுத்துட்டா என் பேண்டு வேற அழியணுமா? ஏண்டா ஜோரம் நீ மன்னர் பத்தி எங்க அம்மா ஜோரம் போயிட்டு வெஞ்சா மேசில போயிட்டு போனா காசுல. அதனால கண்ணு கொடுக்க முடியாது பாடி. அதனால என்ன போக சொல்றியா? என்ன போக சொன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதி மீறி உன்னை அழிப்பேன் லோடி நிலிப்பேன் நயமொழிப்பேன் அவளால் அதிர்ச்சி கொடுப்பேன். என்ன போக சொல்றிய? நம்ம ஒரு நேரத்துல பேசணுமே, அப்ப சாட்சி வச்சேன். அது எங்க? அந்த மக்கள் உனக்கு மப்பு உப்பல அடிச்சு மான மின்னல அடிச்சு ஜகால்த்தி ஏடி கட்ட துணி உண்டா? உடுத்த உரம் உண்டா? இதெல்லாம் நான் ஒரு ஆடியா வித்து வித்து உனக்கு சீரி வச்சு உங்க அருமாந்திரி எடுக்க மொத்தமா வாரி முட்டை. நான் இன்னும் என் பெண்ணை உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் எவ்வளவு சீரி வச்சுடா கொடுக்கறது? மூடி குத்துணும் பண்ணு நீ இதான் பார்ப்போம். அதனால அடி மப்பு கண்டா கேப்போம். சாட்சி வச்சிருக்குன்னு சொன்னி 2 பேருக்கு வீட்டு பிரதம் ஆகி வச்சு அது என்ன சாட்சி? என்ன ஆனைமுகன் ஒரு சாட்சி, ஆகாயவாணி ஒரு சாட்சி, பூமாதேவி ஒரு சாட்சி. இத்தனை பேர் சாட்சி இருக்கிறாங்க. பெண்ணு கொடுறீ யாரு? அந்த ஆனைமுகத்தை தும்பி கொஞ்சம் ஆடி கொண்டு தான் இருக்கு. அதெல்லாம் சாட்சி சொல்ல முடியாது. ஆலமரம் இளைய நாள் அசை காட்டுது, அதுவும் சொல்ல முடியாது. ஆனையால பெண்ணால அலை எங்க அம்மாவுக்கு பேச்சு வராது. அலை வருது. ஆமா, ஆனால பெண்ணால வருகிறது. அது காற்றிலே அலை வந்து மோதுகிறது. இதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது. தாய் திறந்து சொன்னா சொல்றேன். பெண்ணை கொடுக்கணும். அவ யார கட்டா? நான் யார கட்டுமா? நான் யார கட்டா? யார கட்டும் போது பாக்கல, என்ன யார கட்டும் போது மேலிங்கையும் பாக்கல. ஆத்துல போய் வள ஒரு கதை இசுங்கிற பெண்ணு கொடுக்கலாம் முடியாதா? ஆமா, நான் ஒன்னு என்ன செய்வேன் தெரியுமா? அடி சொல்றதால அடி தலை மலை மேல கொசு வேற மேடிக்கிட்டு அடி அவளவா எங்க மரியாதையா சொல்றேன். வந்தமா கல்யாணத்தை பார்த்தமா சீரு வச்சு எத்தமா கௌரவமா போய் சேரணும். இப்படி எல்லாம் பேசி ஆடுங்கிறாள். இவ ஆடுறது பார்த்தா எனக்கு ஒண்ணு தெரியுது. எப்படி ஆடுறா இவ? இவள் பூவாட கோயிலாண்டு ஆடுவாங்களாம்.
எப்படி ஆடுவாங்க திங்கி திங்கி மாறி ஆத்தா என் மேல வந்து ஏறாத்தான் ரமேர் ஆடுகிறாள் தட்டி வா நீங்களே பாருங்க இங்கிலீஷ் நீயும் பாரு நான் திங்கு திங்கு இப்பதான் வந்து நான் டீ சாப்பிட்டுறேன். நீ எங்க பைபாஸ் ஓட்டு சுத்தி கிடக்குற தெரி போகுது எனக்கு திட்டாது நான் போன யாரு மரியாதையா இவன் கதை உனக்கு தெரியுமா? இவ தஞ்சை தாப்பாளா இந்த ஊர்ல இருக்கிற தஞ்சை பையனா அவளுக்கு கூச்சியாரம் விண்ணான கல்வி வருவாடிக்கு போறாரா கட்டாய் புல்லு கோத்தோடி அடிக்கு சாவு இந்த மகன் தெரியுமாமா? தெரியாது. ஊரெல்லாம் ரேடியாவா இந்த அம்மா ஒரு செவடியாவா இவன் ஒண்ணும் தெரியாத பாப்பாவா உள்ள தள்ளின்னு ஒரு மணிக்கு போடுவாங்க தாப்பாளா கல்லாணி கழுவுக்கு ரெண்டாணி ஓட்ட குண்டாடி ஓடி போட்டு தட்டுவாங்க இந்த மகன் தெரியுமாமா? ஏழில எஸ்ஸா இந்த அம்மா கொண்டில பசலாம் வேற யாரா சொல்ல போறேன் அந்த தெருவுல என் ஜக்காத்திக்கார சீரகம் போட்டு தாளிக்குதான் இந்த தெருவு எனக்கு ராபலியா வேலைக்கு ஒரு மாப்பிளையா இவனுக்கு இந்த மாதிரி தெரியுமாமா? கலகட்ட போனாலா காம்பவுண்ட் போச்சு என் ஜக்காத்தி மெனு கட்டு வந்தாலாம் உங்களுக்கு தெரியுமா மாமா? இந்த மகதா என்னப்பா வேலையில முடுக்கா இந்த அம்மாவுக்கு வேலை எடுத்து புடுக்கான் அடி பட்டி உண்பா என்ன பார்த்து தீஞ்சு மூஞ்சின்னு சொல்லிட்டா என் மூஞ்சி. அட என் மூஞ்சி தீஞ்சு மூஞ்சா கூட இருக்கட்டும் இருந்தாலும் நான் ஒருத்தனோட ஒழுங்காதாங்க. ஆனா உன் மூஞ்சி தீஞ்சு மூஞ்சி இல்லாம இருந்தா இருக்கட்டும். இந்த சித்திஞ்சில எந்த அரியாத்துல இருந்து வயசாத்துல இருந்து கட்டையில இருந்து மொட்டை பசங்க மொத்த பேர் ஒண்ணு மூஞ்சி பார்த்தாமா நீ சில்லு முள்ளும் பேசி அடி தூரத்தல்ல ஜாஸ்தி அடி வாங்கி நாயா அடி பொறி நாயா அடி ஓடுங்க நாயா அடி வனமத்து நாயா அடி சவுதோ அடி பிளாட் மாறா ஐயா வனவாசமா சுத்தி தட்டி அம்போ கேட்டு அடிக்குறாடி அம்போ யாரு அம்போ காட்டு யாரடே ஏறமா கோபரம் பொறுமையா பேசு பொறுமையா இவ என்ன ஜாதகல தடிட்டு போறாங்க சண்டை தடுக்குற அடி படுத்துறீங்க கொடி அடங்க தடி வடி போறாங்க அடி ஒண்ணா வந்து பேசிக்கிறேன் இவன் போவாத இடங்களை இவன் என்ன வேலை போய் காலை வச்சாலும் அவன் போன காலை வச்ச நேரம் அந்த குடும்பமே தலைகழுத்து போச்சு. நாங்க போனாலும் ஒரு இடம் ஓய்யாம தான் அடிக்கிறோம் 10 பேர் அம்மா அப்படி கிடையாது. நீ காலை வச்சு நேரம் அப்படி ஆனா எங்க அம்மா தெரியுமா அம்மா காலை வச்சு நேரமும் பகவான் கொண்டையில அதனால சாட்சி சொல்றீங்க வாய் திறந்து சொன்னா சாட்சி சொல்றேன் பெண்ணு கொடுக்குறேன்றியா கடவுளே முத்துமலே கசுமலே முருமலே பொனாட மணி சனாட மல் திரும்பியா கட்டி முட்டி அடே பையா பாரு மகள குஞ்சி எல்லா வேலையும் செய்யலாமா இந்த ஆடு மேய்க்கிற வேலை பொல்லாத வேலைப்பா எங்கனா நின்று மேய்தாயா இன்னைக்கெல்லாம் காணாரா ஓடுது அது முன்னால போகிறது பஜாரா போகுது அப்பா இப்போ நம்ம வெயில் கொஞ்சம் யாருமே ஆடு கொஞ்சம் நேரம் ஆட்டுமா நின்று மேயுது அதை பார்த்தா ஆடு பின்னாடி வர்ற மாதிரி தெரியல தொடர்பு சுப்பிலாட்டம் கொடுக்குறிய அதனால என்ன பண்ணுறது இந்த பாரு நல்லா கொஞ்ச நேரம் உட்காருட்டாப்பா உட்காரு வராங்களா
படவா ஏதோ ஒரு மோத்த கடை வந்து பாதல் டங்கு டங்கு வளாசி விட்டு போடுன்னு சொல்லுமா மரியாதையா. அது மோத்த கடை கிடையாது. ராவணன் தங்கை சூர்பனன் அங்கை. எங்க அண்ணனுக்கு வாழ வந்து வாயாடி மங்கை மாத்தியா எதே வச்சுக்கிறேன் போலியா கேட்டோம் அபிப்படி பாடி போடி பேசினா அப்புறம் இடம் இல்லாத என் பொண்டாட்டி மீதே இருக்கிற உட்காரு ஐயா உட்காரு எல்லாருமே பொண்ணாத்தானே நீ ஏமா ஐயா பெரியவரே உங்க வாய்க்கு நான் வாய்க்குமா யார் தெரியுமா? ஆனா பையன்காலத்து ஆள் ராப்தான்டா. கண்ணபுரானுடைய தங்கை சுபதரா நான் தான். நீ தானம்மா? ஆமா. என்னம்மா அவங்க ஒரு நேரத்துல அந்த ஆலமரத்தடியில ஆடு மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்ப தண்ணி எடுக்க வந்தாங்க. உண்மைதான். வந்த போது அண்ணி இந்த முழுகாடு நமக்கு நின்று விட்டதே. ஆனால் எனக்கு பெண் பிறந்து உனக்கு பிள்ளை பிறந்தால் என் பெண்ணை அவ பிள்ளைக்கு தருவதாகவும் அவளுக்கு பெண் பிறந்து எனக்கு பிள்ளை பிறந்தால் அவ பெண்ணை என் பிள்ளைக்கு தருவதா அன்று பேசினோம். ஆமா. அவனுமாக அப்படியே நின்றது. எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது, அவளுக்கு பெண் இருக்குது. அட போய் பெண்ணு கேட்டா என்ன சொல்லு உண்மைதாமா அது அன்னைக்கு அப்படியே நான் இருக்கிறேன் நான் சாட்சியா தான். ஆமா அப்பவே 60-90 வயசு இருக்கு அந்த காய்களுக்கு. 60-90 வயசு இருக்கும். 90 வயசு இருக்கா? 100 வயசா கூட இருக்கட்டும். அதனால உன்னமா சாவா இருக்கறேன். நம்மள வயசா போடுங்க நீ. ஏய் மொத்த தடி அத்த ஒரே சொரு. அதனால கொஞ்சம் நீங்க சொல்லுங்க பெரிய. அப்படியா? சொன்ன சொல்லி இல்லன்னு. ஆமா ஆமா. ஆமா. யாருக்கு கொடுப்பேன் தெரியுமா அந்த அண்ணா? துரியான் பிள்ளை லட்சணகுமாரனுக்கு தான் என் பிள்ளை. நம்மளதான் வந்து மொன்னு வந்து அவ தான் நீ கொடுக்க மாட்டா. ஏய் அடி ஆமாடி அடி மகனே. நீ கொம்பட்டி சொல்லிட்டு பார்த்தா என்ன ஒரு வழி என்னம்மா என்னண்ணா அந்த காயம் அன்னைக்கே சேர்த்துட்டோமா அப்பவே. அந்த எப்படி இந்த லட்சுமி ஏமாத்துவா சொன்ன சொல்ல அதான் அந்த யாதவ மாதிரியே உருவம் மாறி வந்தேன். பாரு எவ்வளவு குமுன்னு பத்தியா பண்ணிக்கிறா நம்ம வர்றது இடம் கொடுத்துட்டுமா. நீ ஆதியில அவளை யார விட்டுட்ட பாக்குறேன் ஆனா அங்க வீந்து போது பட்டுன்னு வந்தேன் முடியல. அப்படியா? சரி அண்ணா திருமணம் நடக்கணும். கண்டிப்பா உண்மையிலே போய் அனுப்பிச்சு வை. கண்டிப்பா நான் இருக்கிறேன். சரி அண்ணா பயப்பட வேண்டாம், தைரியமா போய் வா போய் வா. எங்கம்மா பெண்ணு? நம்ம எங்க அண்ணன் பெண்ணு கேட்டனா எங்க அண்ணன் பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. என்னம்மா பெண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்க முடியாதம்மா. தாயே சந்தனா மாறு சொல்வதற்கே என் மனமானது தடுமாறுகிறது. அதனால் போக வேண்டாம்ப்பா. கிடைக்கூடமா போய் வரேன். உனக்கு தேவை சுந்தரி தானே? திருமணம் நடக்கும்.